ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் குருமா பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். தேனாலும் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நான் தொட்டில் பன்னீர் எடுத்திருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயை எடுத்துருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்காச்சு. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, தேவையான அளவு 2 சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே ஒரு 2 பழமாக இருக்க தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா குழம்பு கொச்சோடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சா பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துனா நம்மளுடைய சூப்பரான சவுத் இந்தியன் ஸ்டைலில் பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.